நல்ல ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1.5 டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை போட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒரு இஞ்சி பீஸ், ஒரு இஞ்சி பீஸ், அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படி கட் பண்ண இஞ்சி பீஸ், அதில் நீங்கள் தோலை உரிச்சிருங்க. இஞ்சியில் தோலை உரிச்சிட்டு அந்த பீஸை அப்படியே அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அப்படியே கொதிக்க வைங்க. இப்போ இந்த இஞ்சி சாறும் அந்த லவங்கப்பட்டையினுடைய சாறும் இந்த தண்ணியில் இறங்கி ஒரு கஷாயம் ஃபார்மெட்டுக்கு அப்படியே மாறும். இப்போ நல்லா கொதித்து எசன்ஸ் இறங்கினோடனே 1.5 டம்ளர் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3/4 டம்ளரை சுண்ட வைக்கிற மாதிரி நல்லா கொதிச்சு வரும். ஓகேங்களா? 3/4 டம்ளர் 1 டம்ளர் வந்தோடனே இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ அதில் எலும்பிச்சம்பழம், இந்த எலும்பிச்சம்பழம் ஒரு 1/4 எலும்பிச்சம்பழம் அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே ஸ்பூனில் கலக்கிங்க. கலக்கிட்டு இதை காலை இரவுன்னு 2 வேளை சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நாள்லேயே மாற்றம் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் அப்படின்றது சாப்பாட்டுக்கு அப்புறமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.